நிலைமை அதிதீவிரம், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. இலங்கை முழுவதும் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு, களமிறக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான போலீசார். புலிகளுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தியதாக பிள்ளையான் மீது குற்றச்சாட்டு, கம்மன்பில சீற்றம். ஜனாதிபதிக்கு நிலக்கரி ஊழலின் மறைமுக சூத்திரதாரி, நாமலின் பாரிய குற்றச்சாட்டு. உங்கள் கணிப்புகள் அமெரிக்காவை புதைக்குழிக்குள் தள்ளும், ட்ரம்பிற்கு ஈரான் பதிலடி. முடங்கிய ஹார்முஸ் நீரிணை ஆட்டம் காட்டும் ஈரான், ஒன்று சேர்ந்த 40 நாடுகள். இலங்கையில் நால்வருக்கு விதிக்கப்பட்ட அதிரடி மரண தண்டனை. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக ஆயுதமேந்தியதாக கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சரும் சட்டத்தரணியுமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். உதய கம்மன்பில பிள்ளையானின் சட்டத்தரணியாக கடமையாற்றி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இராணுவ படைப்பிரிவுகளில் அங்கம் வகிக்காத பிள்ளையான் புலிகளுக்கு எதிரான போரில் ஆயுதமேந்தியதற்காகவும் இது சட்டவிரோதமானது எனவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுமார் ஓராண்டு காலத்திற்கு பின்னர் பிள்ளையான் நேற்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். பிள்ளையான் மீது உயிர்த்த ஞாயிறு தற்கொலை கொண்டு தாக்குதல் தொடர்பில் எவ்வித குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மட்டக்களப்பில் வைத்து பிள்ளையான் மீது ஈஸ்டர் தாக்குதல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டதாகவும் கூறியிருந்தார் என உதயகம்மன்பில சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இதே விடயத்தை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றில் குறிப்பிட்டிருந்தார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எனினும் நீதிமன்ற தகவல்களின் பிரகாரம் பிள்ளையான் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அது நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் அம்பலமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் என்பவரின் காணாமல் போதல் தொடர்பில் பிள்ளையானுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழீழ விடுதலை புலிகளினால் முன்னெடுக்கப்பட்டு வந்த சித்திரவதை முகாம்களில் இருந்தனர் எனவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவினர் சாட்சியங்களை ஜோடிப்பதில் வல்லவர்கள் எனவும் அவர்களை விசாரணையாளர்கள் என கூறுவதை விடவும் நல்ல கதாசிரியர்கள் என குறிப்பிட முடியும் எனவும் உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது நிலவும் கடும் வெப்பமான காலநிலை காரணமாக காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது என மீண்டும் மீண்டும் வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் நீரிழிவு, இதய நோய்கள் மற்றும் புற்றுநோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக அவதானத்துடன் இருக்குமாறு சுகாதார அமைச்சின் சமூக விசேட வைத்திய நிபுணர் இனேகா சுரவீர தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நீரிழிவு, இதய நோய், சிறுநீரக நோய் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த வெப்பத்தினால் உடல்நிலை மோசமடைந்து உயிரிழப்பு கூட ஏற்படலாம். கடும் வெப்பத்தினால் தசைப்பிடிப்பு, அதீத சோர்வு மற்றும் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய பக்கவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி நிலக்கரி ஊழலில் ஈடுபட்டவர்களை பாதுகாக்க முற்படுவதோடு அதை ஒரு ஊழலாக அவர் கருதவில்லை என்றால் அவரும் இந்த நிலக்கரி ஊழலுடன் தொடர்புபட்டுள்ளார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நெலும் மாவட்ட கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், இந்த அரசாங்கத்தின் கொள்கையும் நல்லாட்சி அரசாங்கத்தின் கொள்கையை போன்றதுதான். பணப்பையை திருடிவிட்டு இதோ திருடன் திருடன் என்று கத்திக்கொண்டு ஓடும்போது கிராமத்தில் உள்ள அனைவரும் திருடனை பிடிக்க பணப்பையை திருடியவருக்கு பின்னால் ஓடுவார்கள். ஆனால் இறுதியில் திருடன் திருடன் என்று கத்தியவர் தான் உண்மையான திருடன். இந்த அரசாங்கமும் அப்படித்தான் செயல்படுகின்றது. இந்த நாட்டின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி நிலக்கரி ஊழலை செய்தவர்களை பாதுகாக்க முயற்சி செய்கின்றார். ஜனாதிபதியின் ஒவ்வொரு கூற்றையும் அவரது நடத்தை பார்க்கும் போது
ஜனாதிபதி நிலக்கரி ஊழலுக்கு பின்னால் இருக்கின்றார் என்பது தெளிவாகின்றது. ஏனெனில் சம்பந்தப்பட்ட நபரை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விவசாய அமைச்சராக இருந்த காலத்திலேயே ஒரு கூட்டுத்தாபனத்திற்கு நியமித்துள்ளார். தற்பொழுது அவரை ஒரு அமைச்சராக்கி தரம் குறைந்த நிலக்கரி ஊழலிலும் அவரை பாதுகாக்கின்றார் என்றால் ஜனாதிபதிக்கு இது ஒரு ஊழலாக தெரியவில்லை. நிச்சயமாக இந்த ஊழலுக்கு பின்னால் இருப்பது இந்த நாட்டை நிறைவேற்றும் ஜனாதிபதி அனுரவே ஆவார் என்று நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக நாடளாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக 10,000 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உதயகுமார வூட்லர் தெரிவித்துள்ளார். பதரமுல்லை பகுதியில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டு கால பகுதியில் மக்கள் அமைதியாகவும் கௌரவமாகவும் பண்டிகையை கொண்டாட தேவையான சூழலை உருவாக்குவதே இலங்கை போலீசாரின் பிரதான நோக்கமாகும். இதற்காக நாடு பூராகவும் உள்ள 608 போலீஸ் நிலையங்கள் மற்றும் 48 போலீஸ் பிரிவுகளையும் உள்ளடக்கிய வகையில் புலனாய்வு பிரிவினர், சீருடை மற்றும் சிவில் உடை தரித்த உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதோடு போக்குவரத்து கடமைகளுக்காக 10,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணியில் அமர்த்தப்பட உள்ளனர். மதுபோதையிலும் அதிவேகத்துடனும் வாகனம் செலுத்துதல் உள்ளிட்ட காரணிகளால் அதிக எண்ணிக்கையிலான விபத்துகள் சம்பவிக்கின்றன. ஆகையால் வாகன சாரதி தமது பொறுப்பை உணர்ந்தும் தமது அன்பார்ந்தவர்களை ஆபத்தில் தள்ளாது அவதானத்துடன் வாகனம் செலுத்துவது அவசியம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் ராணுவ இலக்குகள் விரைவில் எட்டப்படும். அடுத்த 2 முதல் 3 வாரங்களுக்குள் ஈரானின் முக்கிய பகுதிகள் மீது மிக கடுமையான தாக்குதல்கள் நடாத்தப்படும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் மீண்டும் கற்காலத்திற்கு செல்லும். ஈரானின் ராணுவ வலிமை ஏற்கனவே சிதைக்கப்பட்டுவிட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. ஹாலிவுட் பிரமைகள் உங்கள் மனதை பாதித்துள்ளன என்று ஈரானிய புரட்சிகர காவல் படையின் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் சையத் மஜித் மூசாவி தெரிவித்துள்ளார். வரும் 250 ஆண்டுகள் வரலாற்றை வைத்துக் கொண்டு 6000 ஆண்டுகளுக்கு மேலான நாகரிகத்தை மிரட்டுகின்றீர்கள். ஈரானின் திறன்களை பற்றி அமெரிக்காவிற்கு எதுவும் தெரியாது. உங்கள் கணிப்புகள் அமெரிக்காவை புதைக்குழிக்குள் தள்ளும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக நடைபெற்று வந்த 3 கொலை வழக்குகளில் 4 சந்தேக நபர்களுக்கு நுவரெலியா உயர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பை உயர் நீதிமன்ற நீதிபதி விராஜ் வீரசூரிய நேற்று அறிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு 40 நாடுகள் இணைந்து கூட்டு நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளன. பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் ஜுவெட் கூப்பர் தலைமையில் இந்த மெய்நிகர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்றன. ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் மோதல் காரணமாக ஹார்முஸ் நீரிணை கடல்வழி பாதை தடைப்பட்டுள்ளது. வர்த்தக கப்பல்கள் மீதான ஈரானிய தாக்குதல்கள் பாரசீக வளைகுடாவை உலகின் பெருங்கடல்களுடன் இணைக்கும் நீர்வழியில் கிட்டத்தட்ட அனைத்து போக்குவரத்தையும் நிறுத்திவிட்டன. இது உலகளாவிய எண்ணெய்க்கான ஒரு முக்கிய பாதையை சீர்குலைத்து விலைகள் கடுமையாக உயரவும் காரணமாகியுள்ளது. சமீபத்திய உரையில் அமெரிக்கா தலையிடாது என்பதால் அந்த நீர்வழி பாதையிலிருந்து கிடைக்கும் எண்ணெயை சார்ந்துள்ள நாடுகள் அதை பெற்றுக்கொண்டு போற்றி பாதுகாக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார்.